உங்க பிரதர்ஸ் மேல நடந்த அட்டாக்ல ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். 100% நம்ம கில்லரை பார்த்திருப்பான். His condition is highly critical. He is unconscious. His survival rate is only 7%. 24 hours அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இவன் பொழைக்கணும். இவன் ஒருத்தனை பார்த்திருக்கான். அவனை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும். இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், ஒன்னு அவன் உயிர், இன்னொன்னு உன் உயிர். கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு காலேஜ் கூட்டிட்டு போறேங்கிறியப்பா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் முடிஞ்சிருமா? தங்கச்சியோட கனவு. சும்மா இருக்கத்த. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதான் இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கன்னு ஒரு அலறலையும் கணேசி எங்க ஐயோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும். நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான்ல இருக்கு. ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன மானபங்க பண்ணு. யாரு? ஐயோ நான் ரேப் பண்றேன். எங்க? ஐயோ என்ன கற்பழிக்கிறான். ஐயோ மூணு ஒண்ணுல லூஸ். ஐயோ ஐயோ அடே காம கொடூரா. அஞ்சரைக்குள்ள வண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னை என்ன பண்ற மாறா. அத்தா பிளான் வேற. 5 நிமிஷம் காதை புத்திக்கமா. அடே வாடா. எங்க அத்தையோட உதடு அசைவை வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணியிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வலியை ஏற்படுத்தல. எதுக்கு நிர்வேஸ் ஆப்பு? ஐ லவ் கணேஷ். சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும் அடங்கிற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சாமி சார். So he is crashing down. Anytime anything will happen. இவனை பொழைக்கவே பொழைக்க வைக்க முடியாது. We cannot stabilize him, sir. அட்ரபன் இன்ஜெக்ட் பண்ணி நினைவு வர வைக்க முடியும் சார். ஆனா 30 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் சார். 30 நிமிஷம் உயிரோட இருந்தா போதும். அதுக்குள்ள தம்பியை கொன்னவனோட டீடைல்ஸ் ஸ்கெட்ச் பண்ண கெட் மீ a caricature artist. இம்மிடியேட்டா forensic sketch specialist அரேஞ்ச் பண்றது கஷ்டம். We will do one thing. பக்கத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் காலேஜ் இருக்கு. அதோட பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்ட் தான். அங்க இருந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட்டிட்டு வரேன். I'll go. Great. I'll give him an injection right now. சார், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. தப்பா நினைக்காதீங்க. எக்ஸாம் நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கெட்ச் சார். பண்ண யாராவது ஒரு ஸ்டூடண்ட் அனுப்புவீங்க சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார். வாமா. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் வரணும் சார். கங்க்ராட்ஸ். தமிழ், ஒரு நிமிஷமா. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹலோ. இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு சின்ன ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் பண்ணணுமா? உன்னால முடியுமாமா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரையறேன் சார். தேங்க்யூ வெரி மச். இதுவா? தம்பி காலேஜுக்கு வந்துட்டமா? இங்க கிறிஸ்டல் ஹாஸ்பிடலுக்கு பிரின்சிபல் ஒரு வர்க்குக்காக அமைச்சிருக்காருன்னு. கிறிஸ்டல் ஹாஸ்பிட்டலா? நீ வந்து என்ன கூட்டிட்டு போறியா? வந்துடுறேம்மா. சாரி சார். இதுவா? இவன் தானே பார்த்து சொல்லு. டாக்டர் செக் தி லெவல் இன் தட். செக் தி Did he kill my brothers? என் தம்பிகளை இவன் தான் கொன்னானா? Find this guy. தப்பாயிடுச்சு சார். அவரு சொல்ல வரைஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் அண்ணன் ஃபோன் வந்துச்சா, அதான் கன்ஃபியூஷன்ல அண்ணன் முகத்தை வரைஞ்சிட்டேன். சாரி சார். அண்ணன் எந்த வம்புக்கும் போக மாட்டாரு சார். அவரை மறுபடியும் சொல்லுங்க, நான் வரைஞ்சிடுறேன். அண்ணனா? ஆமா சார். ஓ அண்ணனா? ஆமா. Fine. ஆமா சார், எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணிருக்காது. எஸ் பதறப்படாத. எங்க உன் அண்ணன் இப்போ? எங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போக இப்ப வந்துட்டு இருக்காரு. இங்கயா? ஆமா. இப்போ வா. ஆமா சார், எங்க அண்ணன் எந்த பிரச்சனையும் பண்ணிருக்காது. ரிலாக்ஸ். எனக்கு உன் மேல எந்த டவுட்டும் இல்லம்மா. நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. And your brother looks very innocent too. நீ தப்பா வரைஞ்சிட்டேன்னு புரியுதுமா? ரிலாக்ஸ்டா இரு. உட்கார். செட். அண்ணன் வராருல்ல? வராரு சார். காலம் வந்து கூட்டிட்டு போக சொல்லு. அண்ணா, ஏன்
ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது எங்கண்ணா இருக்க இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒருத்தரோட கன்விக்ஷன், அவனோட முனைப்பு தான் முடிவை டிசைட் பண்ணும். என் தம்பிங்களை கொன்னவனை கொல்லணுங்கிற என்னோட வெறி, என் கன்விக்ஷன் so big. அதான் அந்த இயற்கையை அவனை என் முன்னால கூட்டிட்டு வருது. இஸ் கமிங் ரைட்? வராரு சார். போலாமா? அண்ணே எதுவும் பண்ணிருக்காது. என்னம்மா நடக்குது? நான் தப்பா வரைஞ்சிட்டேன்னு சார், சொல்றேன்ல. என்ன சார் இது? அண்ணனை விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க சார், நான் போயிடுறோம். எங்களை விட்டுருங்க சார், போயிடுறோம். சார் பார்க்க பாவமா இருக்காங்க சார். அவங்க அப்பாவிங்க சார். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அவங்களை விட்டுருங்க சார். நீங்க போங்க தம்பி, போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சார். உங்க பையன் நல்லா இருப்பான் சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். வாமா போலாம், வாமா. என்ன மன்னிச்சிருங்க சார். ஃபேமிலியை தூக்கிட்டானா? ஆமா. பயந்துட்டியா? இந்தோ பிரெஞ்சு கார்டல் லீடர் உங்களே கொல்கத்தாக்கு தெரிச்சு ஓடி வர வச்சிருக்கான். உங்க 2 தம்பிகளை கொண்டு இருக்கான். என் பையனை கொல்ல மாட்டானா? பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படணும் சார். வேர்வை தொடச்சுக்கங்க சார்.